மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி மேக்ரோ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி மேக்ரோ யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே ஏ வேல்யூன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பி வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரிசல்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நம்பரை சம் பண்ணி போடணும், ஆட் பண்ணி போடணும். அதே இங்கே 2 நம்பர் கொடுத்துட்டு சப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அதே கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள டேட்டாஸ் எனக்கு கிளியர் ஆகும். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இந்த இடத்துல 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 50ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு 150 சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டு இந்த டேட்டாவையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 50ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த இடத்துல 25ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு சப்பை கிளிக் பண்ணுறேன். சப்பை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 25ன்னு சொல்லுது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ஒரு மேக்ரோவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது. இப்போ நான் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா கிளியர் ஆகிடுது. இந்த இடத்தையும் நம்ம டெலிட் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் மேக்ரோவை யூஸ் பண்ணி செய்கிறது. இந்த மேக்ரோங்கிற கமாண்ட் எங்கே இருக்குன்னா வியூவில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எனக்கு நான் சீட்டு 2 எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 பட்டன் வேணும். எனக்கு இந்த இடத்துல 2 பட்டனு வேணும். மொத்தம் 3 பட்டனு வேணும். ஒன்று ஆடு, ஒன்று சப்பு, இன்னொன்று கிளியர். இப்போ இந்த இடத்துல நேம்னு சொல்லி கொடுத்துங்க, அதாவது ஏ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த இடத்துல ஏ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துங்க. கீழே இந்த இடத்துல பி வேல்யூ. அடுத்தது 3வது பாக்ஸில் ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு டேட்டாஸை என்ட்ரி பண்ண போகிறோம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போய் ஜஸ்ட்டு போல்டு கொடுத்துங்க, கொஞ்சம் லெட்டஸ்ட் தடிமனாக இருக்கிறதுக்காக. அடுத்தது இந்த ஆல் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் மாற்றிக்குவோம். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு ரெட் கலர் கொடுத்தா ரெட்டு கொடுத்துங்க, இல்லை எல்லோ கொடுத்தா எல்லோ கொடுத்துங்க. டெக்ஸ்ட்டு எனக்கு பிளாக் லெட்டரில் வேணும், இல்லை ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டில் கொடுத்துக்குவோம். ரெட் கலர்லேயே இருக்கட்டும், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு எனக்கு சென்ட்ரு வேணால் சென்ட்ரு பண்ணிக்குவோம். சென்ட்ரு கொடுத்துங்க, சென்ட்ரு அலைன்மெண்ட்டு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ, இந்த இடத்துல ஒரு வேல்யூ. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம என்ன வேணும், பட்டன் வைக்கணும். இந்த பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த இருக்கு பாருங்கள். இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் ஷேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். இன்சர்ட்டில் ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் இந்த ரெக்டாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிங்க. ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எடிட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஆடுன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போய் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துங்க. இந்த இடத்துல போல்டு கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பட்டன் வந்துடுச்சு. இப்போ இதே பட்டனை நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல கொண்டு வச்சிங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எடிட் டெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்புன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க. சப்பு SUBன்னு சொல்லி கொடுத்துங்க. சப்புன்னு சொல்லி கொடுத்துங்க. திருப்பி அதே மாதிரி இதை காப்பி பேஸ்ட் அடிச்சிங்க. Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர்னு சொல்லி கொடுத்துங்க. கிளியர்னால் டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்காக. இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 பட்டன் வச்சாச்சு. இந்த 3 பட்டனும் சமமாக இருக்கணுன்னா ஜஸ்ட்டு 3ஐயும் கிளிக் பண்ணிங்க. ஒன்று கண்ட்ரோல் அழுத்திங்க, இல்லை ஷிஃப்ட்டோடு அழுத்திக்கலாம். ஷிஃப்ட் அழுத்திங்க. இந்த மாதிரி 3ஐயும் செலக்ட் பண்ணிங்க. ஃபார்மேட் மெனுக்கு போங்க. அதில் போய் லாஸ்ட்டில் அலைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் அலைன் மிடில்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 3ம் கரெக்டாக இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரே ரோவில் கரெக்டாக பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் ஆடுக்கு ஒரு மேக்ரோ எழுதுணும். அதே மாதிரி சப்புக்கு ஒரு மேக்ரோ, அதே மாதிரி கிளியருக்கு ஒரு மேக்ரோ. நம்ம மேக்ரோ எழுதலை, ரெக்கார்டிங் பண்ணணும்.
மேக்ரோ வந்து ரெக்கார்டிங், மேக்ரோனாவே ரெக்கார்டிங் பண்ணுறது. அப்போ அதை எப்படி எங்கே பண்ணுறது தான் இருக்குது பாருங்கள். வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். மேக்ரோன்னு சொல்லி கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெக்கார்டு மேக்ரோன்னு இருக்கு பாருங்க, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டு மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த மேக்ரோவுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துங்க. மேக்ரோ நேம்னு சொல்லி கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன கொடுத்துட்றேன், ஆடுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஒரு நம்பரு, இங்கே ஒரு நம்பர் கிளிக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு B1 ப்ளஸ்ஸு B2 இந்த மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா 2 நம்பரையும் டோட்டல் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் போட்டுரும். அவ்வளோதாங்க. இது ஒரு மேக்ரோ. அப்படியே போய் என்ன செஞ்சுருங்க, மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் கொடுத்துருங்க. என்ன செஞ்சுருக்கோம், ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் சியில் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இந்த பாருங்கள், ஈக்குவல் டு B1ஐயும் B2ஐயும் டோட்டல் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஒரு மேக்ரோவில் ஆடுங்கிற ஒரு நேமில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இப்போ மேக்ரோவில் போய் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிங்கன்னா இப்போ இந்த செஞ்சதை வந்து ஆடுங்கிற ஒரு நேமில் வந்து சேவ் ஆகிருக்கும். அடுத்தது இதை நம்ம கிளியர் பண்ணிவிடுங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது இன்னொரு மேக்ரோ செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ரெக்கார்டு மேக்ரோவுக்கும் வந்துடுங்க. வந்துட்டு மேக்ரோ நேம் கேட்குது, சப்புன்னு சொல்லி கொடுத்துங்க. சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னா இது என்ன சொல்லுதுன்னா, இந்த நேம் வந்து இன்வேலிடுங்குது. SUBன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். ஓகே. இப்போயும் தப்பாக சொல்லுது. இல்லைன்னா வேறு நேம் கொடுத்து பாருங்கள், சப்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னா எடுத்துக்கிச்சு. சப்ட்ராக்ட்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு B1 மைனஸ் B2 இந்த மாதிரி கொடுத்துங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு ஒன்று கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டோம். இது வந்து இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிறது சப்ட்ராக்ட்டுங்கிற ஒரு நேமில் சேவ் ஆகுது. இப்போ மேக்ரோவில் போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது 3வது கிளியர். கிளியர்னால் என்னென்னா, இதில் உள்ள டேட்டாஸை அப்படியே கிளியர் பண்ணுறது. 3ஐயும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்லேருந்து டெலிட்டு, அதுக்கு வந்து ஒரு மேக்ரோ செலக்ட் பண்ணிங்க. மேக்ரோ போய் கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டு மேக்ரோவில் இந்த இடத்துல கிளியர்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சுங்க. கிளியர்னு ஒரு நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணோன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 பாக்ஸையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்ட்லேருந்து டெலிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். டெலிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ எரேஸ் ஆகிடும், எம்டி ஆகிடும். இப்போ போய் நான் மேக்ரோவை போய் என்ன செஞ்சுருங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம 3 நேமில் ஆடு, சப்ட்ராக்டு, கிளியர்னு சொல்லி தனித்தனியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்க நேமை நம்ம என்ன செய்யணும், இதில் போய் எனேபிள் பண்ணணும். இதில் போய் ஜாயின் பண்ணணும், அசைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆடை போய் கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அசைன் மேக்ரோன்னு சொல்லியிருக்கோம். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஆடுன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஆடு நேமை சூஸ் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி ஆடுங்கிற ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆடை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ இந்த பட்டன் வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மெத்தட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அசைன் மேக்ரோவுக்கு போங்க. இதுக்கு சப்ட்ராக்ட்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். சப்ட்ராக்ட்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அடுத்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் போய் கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ 3 நேமில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். 3 நேமையுமே ஆடில், சப்ட்ராக்டில், கிளியரில் கொடுத்து நம்ம என்ன செஞ்சாச்சு, அசைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல போய் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 500ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 250 ஒரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஆடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த ஒரு 750 வந்துருச்சு. அதே சப்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு 250 வந்துருச்சு. அதே கிளியர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள டேட்டாலாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, மேக்ரோன்னு சொல்கிறது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.